சிம்மராசி ஐயா. சிம்மராசிக்கு குரு பகவான் தன் 11ஆம் வீட்டில் அமர்ந்திருக்கிறதுனால, லாபஸ்தானத்தில் அமர்ந்திருக்கிறதுனால 3, 5, 7 இடங்களை பார்வையிடுகிறார். ரெண்டாவது சிம்மராசிக்கு 2க்கு 11 கூடியவர் புதன் பகவான். அந்த புதன் பகவான் வீட்டிலே 11ஆம் வீட்டில் குரு இருக்கிறதால லாபஸ்தானம். இந்த சிம்மராசிக்காரர்களும் ஒரு யோகமான காலம். அந்த யோகமான காலம் என்பது குரு பகவான் என்பவர் எல்லாருக்கும் பொதுவானவர். அதாவது இவங்க எதிர்பாரா நன்மைகள் இவங்களுக்கு நடக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. காரணம் என்னன்னா, குரு பகவான் தன்னுடைய 7ஆம் பார்வையாக 5ஆம் வீட்டை பார்க்கறதுனால இந்த ஜாதகருக்கெல்லாம் குழந்தை பாக்கியம் இல்லாதவங்களுக்கு இந்த குரு பெயர்ச்சி என்பது குழந்தை பாக்கியம் கண்டிப்பாக கிடைக்கும். அடுத்தது 9ஆம் பார்வையாக 7ஆம் வீட்டை பார்க்கறதுனால திருமணம் விஷயங்கள் கூட இவங்களுக்கு கைகூடி வரும். திருமணம் ஆகாதவர்களுக்கு திருமணம் கைகூடி வரும். அல்லது புதிய தொழில் தொடங்கக்கூடிய வாய்ப்புகளும் இவங்களுக்கு ஏற்படும். ஏன்னா ராசிக்கு 5ஆம் வீட்டு குரு பகவான் 11ஆம் லாபஸ்தானத்தில் அமர்ந்திருக்கிறதுனால இந்த தொழில் வளர்ச்சி ஏற்படக்கூடிய வாய்ப்புகளும் இவங்களுக்கு, இந்த புதிய தொழில் தொடங்கக்கூடிய வாய்ப்புகளும் இவங்களுக்கு ஏற்படும். அதனால் இந்த சிம்மராசிக்காரர்கள் மிகவும் யோகமான குரு பெயர்ச்சியை பெற இருக்கிறார்கள். இதே சிம்மராசிக்காரர்களுக்கு குரு 5ஆம் பார்வையாக சுக்கிரன் வீடான துலாத்தை பார்க்குறாரு. அப்படி பார்க்கும்போது கலைத்துறையில் இருக்கிறவங்களுக்கு ஏதாவது புதிய முன்னேற்றங்கள் ஏற்படுமாயா? குரு பகவான் 5ஆம் பார்வையாக சுக்கிர வீட்டை பார்க்குறாருன்றது கலைத்துறையில் இருக்கிறவங்களுக்கு பற்பல நன்மைகள் ஏற்பட வாய்ப்புகள் உண்டு. அந்த இடத்துல சூரியன் நீச்சம் பெற்றதுனால, குரு பகவான் பார்க்கறதுனால மிகுந்த முயற்சி எடுத்து செயல்படுவார்களே ஆனால் இந்த கலைத்துறையினர்கள் வெற்றி பெறுவார்கள். ஏன்னா சனி உச்சமான வீடு அந்த இடத்துல. அப்போது குரு பகவான் பார்த்தா கூட சூரியனுடைய பவர் அங்கே குறையிறதுனால அப்போது முயற்சிகள் அவங்களுக்கு நிறைய இருந்தாங்கன்னா கலைத்துறையில் வெற்றி அடையலாம். சரி.